முதல் ராசியா மேச ராசிக்கு எப்படி சார் இருக்கு? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு 2025 உங்களுடைய ராசி அதிபதியோடைய எண்ணாக இருக்கக்கூடிய எண் சாஸ்திரப்படி 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். மேச ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வாடகை சரியாக கொடுக்க முடியல, வாடகை வீட்டில் சரியான வகையில் நிம்மதியாக இருக்க முடியலன்னு உள்ளவங்களுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. ராஜயோகம் டிவி சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும். அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வணக்கம் சார். வணக்கம். ஏன் சார்பாக ராஜயோகம் டிவி சப்ஸ்கிரைபர் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். என்னுடைய ராஜயோக உறவுகளுக்கு என்னுடைய உளம் கனிந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், இந்த வருஷம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷமாவது எனக்கு எப்படி இருக்கும், என் ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது நான் டாப் கிளாஸில் போவேனா, இல்லை நான் என்ன பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வருஷம் இந்த விஷயங்கள் பண்ணலாமா, இந்த காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும் சார். அந்த வகையில் இன்னைக்கு 12 ராசிக்காரங்களுக்கான யோக பலன்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசியாக மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு 2025 உங்களுடைய ராசி அதிபதியோடைய எண்ணாக இருக்கக்கூடிய எண் சாஸ்திரப்படி 9ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். மேச ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வாடகை சரியாக கொடுக்க முடியல, வாடகை வீட்டில் சரியான வகையில் நிம்மதியாக இருக்க முடியலன்னு உள்ளவங்களுக்கு திடீரென்று சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு அதிகமாக வாங்கக்கூடியது, விவசாய பூமி வாங்கிறது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கிறது, பேர் சொல்கிற மாதிரி வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களுக்கு உண்டான முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த முயற்சியெல்லாம் பலிதமாகக்கூடிய ஆண்டாக 2025 இருக்க போகுது. பயப்பட வேண்டாம். ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அதாவது 2025 ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சூழல் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். தீராத நோய் நொடிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, அல்லது ஆடம்பரமான வாகனமாக வாங்கிறது, அல்லது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும் இல்லையா, டிக்கெட் புக்கிங் சம்மந்தப்பட்டது, டிராவல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடியது. கடந்த காலங்களில் தொழில் ஆரம்பித்து வருமானமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல வருமானம் அல்லது பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. சாதாரணமாக 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிற நிறைய பேர் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய சொந்த பந்தங்களில் உங்களுடைய பெருமை பேசப்படுகிற நல்ல வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும். மேசராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகமான வாழ்க்கை இதமாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். புத்தாண்டு பிறக்கிற அதே நாளில் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தன பண வருமானங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அப்படிங்கிறது அபரிதமாக இருந்துகிட்டு இருக்கும். புத்தாண்டு பிறந்து 3 மாதம் கழித்து கிரக பயிற்சி, அதே மாதிரி 4 மாதம் கழித்து கிரக பயிற்சி இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதாவது இந்த புத்தாண்டில் பார்த்திங்க அப்படின்னா 2025 புத்தாண்டில் 3 ராஜ கிரக பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. அதாவது வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, அதே மாதிரி ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சி, அதே மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி, இந்த மாதிரி 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால அந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தடுமாற்றங்கள் மேசராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. புத்தாண்டு ஆரம்பத்தில் சனி பகவான் சாதகமாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுவே 5 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே சாதகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கிறாரு. சில சங்கடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தனகாரகராக இருந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானங்கள் முதல் 4 மாதங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தன பண சம்மந்தப்பட்ட வகையில் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வருகிற நேரத்தில் வராமல் தடைகளை கொடுத்துட்டு இருக்கும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், முன் எச்சரிக்கையாக இருக்கிறோம். அப்படிங்கிறத விட முனைப்பாக செயல்படணும். அதே மாதிரி ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ராகு பகவான் திடீரென்று வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர போகிறாரு. அதாவது
அதாவது மே மாதம். மே மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மேச ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய, ஓடி ஆடி உழைச்சி பார்த்தோம் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத அந்த லாபங்கள் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ராகு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஆக இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது புத்தாண்டு கோச்சார நிலைகளை மட்டும் கணக்கெடுக்காமல் மற்ற கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறதுனால, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 கிரகங்களும் 4 மாதத்துக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால இந்த மகிழ்ச்சி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்ட கோணங்களில் வேறுபட்ட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்கு அமையும். சார், மேஷராசி பெண்களுக்கு இந்த 2025 எப்படி சார் இருக்கு? இல்லை, மேசராசி பெண்களுக்கு வந்து பொறுமையை சோதிக்கக்கூடிய, நீங்கள் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் அந்த பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் சோதனை வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு தான் அனுசரித்து போனாலும் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். நல்லவங்களாக இருந்தும் நல்ல பேர் கிடைக்காத சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் குடும்பத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய, குடும்பத்தை ஒற்றுமை அடைக்கக்கூடிய, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய ஆலோசனையால் தான், அதாவது பெண்களுடைய ஆலோசனையில் தான் குடும்ப கௌரவம் அதிகம் இருக்கும். ஆனால் அந்த பெண்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுல வந்து தேவையில்லாத தடுமாட்டம் வந்துட்டு இருக்கும். நிறைய பெண்களுக்கு புதுமண தம்பதியாக இருக்கக்கூடிய நிறைய பெண்கள், புதுசாக திருமணமான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனி குடித்தனம் போகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு 2025 சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். சார், மேஷராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? பொதுவாகவே மேசராசியை சேர்ந்தவங்க கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கணும். கோபப்படாமல் இருக்க முடியாது. கோபப்படாதவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக முன்கோபம் அப்படிங்கிறத முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். ஒன்று, பொதுவாக என்னை பொறுத்தளவுக்கு கோபம் அப்படிங்கிற 3 எழுத்தை வந்து முடக்கி வச்சு லாபம் அப்படிங்கிற 3 எழுத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது நல்லது. சார், இந்த 2025 மேஷராசிக்கு எப்படி இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும், எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார். ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த நாளிகையில் அவங்களுடைய, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் குதூகலமான ஒரு சூழல் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் தேவையில்லாமல் பிரிஞ்சவங்க, சின்னஞ்சிறுசுன்னு சொல்லுவோம் இல்லையா, தேவையில்லாமல் கோபப்படுறது, தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, தேவையில்லாத சங்கடப்படுறது, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். நிறைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சண்டை இல்லாத, சச்சரவு இல்லாத, வாக்குவாதம் இல்லாத குடும்பம் இருக்காது. ஆனால் அந்த நிறைய குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி இருவருமே அவங்களுக்குள்ள சண்டை கட்டி அவங்களா சேர்ந்துக்குவாங்க. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் அடுத்தவங்க போய் ஆறுதல் சொல்கிறேன், பஞ்சாயத்து பேசுகிறேன், ஆலோசனை சொல்கிறேங்கிற பேரில் அந்த குடும்பத்தை நிரந்தரமாக பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்ச குடும்பமெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாகவே சந்திக்கும் இந்த 2025 ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு. அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2025 ஆரம்பிக்கும் பொழுது 10ஆம் இடத்துல உத்தியோக ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறாரு. அப்போ உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது. நம்ம வந்து இவ்வளவு படிப்பு படிச்சிட்டோம், நமக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கல, நம்மளை விட கம்மியாக படித்தவங்களில் நல்ல உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்களே, நமக்கு உத்தியோகம் அமையல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உத்தியோகம். இத்தனை வருஷமாக உத்தியோகம் கிடைக்காம எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அதை விட 2 மடங்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கொடுக்கும் 2025. அதே 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால பார்க்குறவங்க பாராட்டும்படியான ஒரு செயல்பாடுகள், விளையாட்டுத் துறையில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகள், மிகப்பெரிய வீரியமான செயல்பாடுகள். இந்த பையன் இந்த அளவுக்கு வருவான்னு நினைக்கவே இல்லை, இந்த ஆள் இவ்வளவு பெரிய மனுஷனாக வருவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு போற்றுதலுக்குரிய மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த 2025 கிடைக்கும். இந்த 2025, அதாவது 2025 வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த பங்கு சந்தை இருக்கும் இல்லையா, இந்த பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து வரவு அப்படிங்கிறத விட வருமானம் அப்படிங்கிறது வெகுமானத்தோடு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த முதலீடு போடாமல் தொழில் பண்ணுவாங்க, முதலீடு இல்லாத ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும்.
இப்படி இருந்துகிட்டு இருந்தால் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2025 கிரக பயிற்சி 2025 புத்தாண்டு அன்று இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதே 2025 வந்து 4 கிரகங்களுக்கு வந்து இடப்பெயர்ச்சி, அதாவது பயிற்சி ஆகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய, எந்த விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ அதில் ஏமாற்றம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். உதாரணமாக ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2025 ஆரம்பத்தில் ராகு லாபத்தில் இருக்கிறாரு. ஆனால் அதே ராகு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மே மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5வது மாதம் மே மாதம் அதே ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ தேவையில்லாத பகை, தேவையில்லாத இடமாற்றம், உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்க, உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலம் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அல்லது வெளிநாடு போய் கூட அங்கே வெகுமதி கிடைக்காம கவலைப்படக்கூடிய, நானும் வெளிநாடு போனேன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வீண் பெருமிதம் இருக்குமே தவிர்த்து அதற்குண்டான ஒரு வெகு லாபமோ அல்லது வேறு மாதிரியான வெகுமானமோ கிடைக்காம தடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த 2025 ரிஷபராசிக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதே மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தனகாரகன் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தனம் பணமெல்லாம் வந்து சகட்டு மேனிக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கேவலம் வந்தாலும் பணம் இருந்துன்னு வைங்களே எல்லாத்தையும் மறைக்க முடியும் அல்லது வென்று நின்று காட்ட முடியுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே ரிஷபராசிக்கு ஒட்டுன்னு கொட்டக்கூடிய அளவுக்கு நிறைய பணம் கிடைக்கக்கூடியது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் எந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் அதில் வந்து வெகு லாபம் கிடைக்கக்கூடியது. விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட விபரீதமான லாபங்கள் அல்லது யோகங்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. ரிஷபராசிக்காரங்களுக்கு மேக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மே மாதம் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு, அதாவது தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தனம் அப்படிங்கிறது தரிகட்டு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய குதூகலமாக இருக்கக்கூடிய, ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில் அமைஞ்ச அந்த ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுது வசிய சக்தி அப்படிங்கிறது தாண்டவமானக்கூடிய சூழலில் இருந்துகிட்டு இருக்கும். தவறே பண்ணினால் கூட என்னுடைய மனைவி, வாயே பேசினா கூட என்னுடைய கணவர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள கட்டில் உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்டமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சார், பொதுவாக ரிஷபராசிக்காரங்க சினிமாக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட திரையுலகத்தில் கனவு உலகத்தில் உள்ளவங்க கட்டுக்கடங்காத கட்டுக்கட்டாக கத்தையாக பணம் சம்பாதிப்பாங்க மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். சூப்பர் சார். ஸோ இந்த 2025 ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும், குறிப்பாக சினிமாக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், பொதுவாக யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த 2025 கொட்டுன்னு பணமழை பொழிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். ரொம்பவே அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார், இந்த புத்தாண்டில் வந்துட்டு மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மிதுன ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 2025 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய, கடந்த காலங்களில் மிதுன ராசிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, எந்த நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த நல்லது நன்மையான விஷயங்களை இந்த வருஷம் பார்க்கக்கூடிய ஆண்டாக 2025 இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம்.
இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வருஷ ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல வந்துட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே சுப கிரகம் 6ஆம் இடத்துல வந்து மறைய விட்டதுன்னு வைங்களே நிறைவான பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் புதன் பகவானை பொறுத்தளவுக்கு மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைவான பலன்களை வந்து மகிழ்வாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. எப்போ? வருட ஆரம்பத்தில். அதனால் குடும்பத்தில் வந்து காரசாரமான வாக்குவாதம் இருக்கும். எதுக்காக? ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு பூமி வாங்க போகிறோம், பையனை வந்து அதிகபட்சமான செலவு பண்ணி உயர்தர கல்வியில் வந்து படிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கும். செவனேன்னு கம்முன்னு இருக்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் ஜம்முன்னு வர்றதுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயங்களை வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடிய, திட்டமிடக்கூடிய, கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத தன்னுடைய கருத்துக்களில் வந்து வாக்குவாதம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அதாவது வருஷ ஆரம்பத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் இருந்து அதே பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா, அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்களில், அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொந்தங்களில் இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக வந்து தேவையில்லாத பகை இருக்கும். அந்த பகை அப்படிங்கிறது வந்து விலகக்கூடிய சூழல், பகை அப்படிங்கிறது வந்து நிவர்த்தியாகக்கூடிய சூழல், பகை அப்படிங்கிறது வந்து சுத்தமாக மறையக்கூடிய சூழல். போக நுழைய முடியாத இடத்துல கூட பகை நுழையும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த பகை வந்து அடியோடு விலகக்கூடிய ஒரு சூழலை இந்த 2025 ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. வெளிநாட்டு உத்தியோகத்தில் கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து 2025 ஆரம்பத்தில் இருந்தால் கூட இந்த 2025 பொறுத்தளவுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் முறையே மார்ச் மாதம் அதுக்கடுத்து வந்து மே மாதம் அதாவது பயிற்சியாகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த மாதிரி? இதே சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால பதவி அப்படிங்கிறது வந்து உறுதியாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு அதே 10ல் சனி பகவான் வர்றதுனால தேவையில்லாத இடமாற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாம்புக்கு பல்ல பொண்ணுங்கிற மாதிரி பதவி பிடுங்கிடுவாங்க. அப்படி இருக்கும். இதில் என்ன ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்புக்கு பல்ல பொண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு பதவி போச்சு, உத்தியோகம் போச்சு அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். அதற்கப்புறம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது. எந்த இடத்துல உத்தியோகம் பார்த்து அடுத்தவங்களுக்கு வணக்கம் போட்டீங்களோ அந்த முதலாளியே உங்களுக்கு வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் ஆரம்பித்து வளர்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். வருகிற மே மாதத்துக்கு மேலே, அதாவது 2025 5வது மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி அதிரடியான மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையை பொறுத்தளவுக்கு, அதாவது சினிமாவில் சாதிக்கணும், சினிமாவில் நம்ம பேர் வரணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் எவ்வளவு திட்டு வாங்கினாலும் அந்த வெள்ளி திரையில் ஏதாவது ஓரத்தில் நம்ம பேர் வரணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திடுதிப்புன்னு உங்களுடைய பெயர் வர்றது, பிரபல்யமாகிறது. ஒரே நாளில் வந்து பிரபல்யமாகக்கூடிய அமைப்பு. இதே சினிமா தொழிலில், திரைத்துறையில் வந்து மறைமுகமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய பேருக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடிய, பிரபஞ்சங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமைய போகுது. நம்ம வந்து சினிமாவில் இந்த வேலை செய்யலாம், அல்லது உத்தியோகத்தில் இந்த வேலை பார்க்கலாம், அல்லது கல்வியில் இந்த மாதிரி சாதிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன நினைச்சீங்களோ நினைச்சதுக்கு மாறாக, அதாவது திடீர் பிரபல்யம் அடையக்கூடிய மாற்று விஷயங்களில் வந்து மிகப்பெரிய மலையளவு சம்பத்துகள் சம்பாதிக்கக்கூடிய, உங்களுடைய மனம் அப்படிங்கிறத விட பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபல்யமான வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். சார், மிதுன ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும்? பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆசைகளும் கனவுகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம குடும்பம் நல்லா இருந்துகிட்டு இருக்கணும், அக்கம் பக்கத்தில் கௌரவமாக இருந்துகிட்டு இருக்கணும், தன்னுடைய கணவர் வந்து அப்பா அம்மா முன்னாடி கூட மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கணும், அசுர வளர்ச்சியோடு வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே ஓரளவு அல்லது பாதி அளவு நிறைவேறக்கூடிய ஆண்டாக 2025 இருக்க போகுது. பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தங்கம் வேணும் அல்லது வேறு வகையான ஆடை ஆபரணம் வேணும்னு கேட்டிருப்பீங்க இல்லையா,
அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நிறைய தங்கம் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்கங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமையும். சூப்பர் சார். இந்த 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். இதே போல் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.